Praise the Lord, brothers and sisters. இன்றைய நாளினுடைய வேதாகம பாடத்திற்கு ஆதாரமாய் 1 சாமுவேலுடைய புத்தகம் 25வது அதிகாரம் 28 முதல் 31 வரை உள்ள வசனங்களை வாசிப்போமே. உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும். கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாக கட்டுவார். என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. நீர் உயிரோடே இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பும் உம்மிலே காணப்படாதிருப்பதாக. உம்மை துன்பப்படுத்தவும் உம்முடைய பிராணனை வாங்க வகை தேடவும் ஒரு மனுஷன் எழும்பினாலும் என் ஆண்டவனுடைய ஆத்துமா உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஆதரவில் இருக்கிற ஜீவன் உள்ளோருடைய கட்டிலே கட்டப்பட்டிருக்கும். உம்முடைய சத்துருக்களின் ஆத்துமாக்களோ கவனில் வைத்து எரிந்தாற் போல எரியப்பட்டு போகும். கர்த்தர் உம்மை குறித்து சொன்ன நன்மையின் படியெல்லாம் இனி என் ஆண்டவனுக்கு செய்து இஸ்ரவேலுக்கு அதிபதியாக உம்மை நியமிக்கும் போது நீர் விருதாவாய் ரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவனாகிய நீர் பழி வாங்காமலும் இருந்தது உண்டானால் அப்பொழுது என் ஆண்டவனாகிய உமக்கு துக்கமும் இராது, மன இடரலும் இராது. கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும் போது உம்முடைய அடியாளை நினைப்பீராக என்றாள். இந்த வேதாகம பகுதி தாவீதினுடைய அந்த ஹிஸ்டரிய வாசிக்கிறப்போ அவன் ராஜாவா ஆகிறதுக்கு முன்னாடி சவுலுடைய ராஜாவிற்காக பயந்து அலைந்து திரிந்த நாட்களில இவன் போய் தங்கி இருந்த அந்த பகுதிகளிலே நடந்த ஒரு செய்தியாய் நாம் வாசிக்க கேட்கிறோம். 1 சாமுவேலுடைய புத்தகத்துல 25வது அதிகாரம் வரைக்கும் இருக்கக்கூடியதை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அதுல தாவீது எங்கெங்கெல்லாம் அலைஞ்சான், எப்படி எல்லாம் போனா வந்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய எல்லா ஹிஸ்டரியுமே நம்ம வாசிக்கிறோம். ஆனா 25வது அதிகாரத்திற்கு அப்புறமேட்டு தான் அவனுடைய ராஜாவினுடைய பட்டத்தை அவன் அறிந்து கொள்ளக்கூடிய விதத்துல தேவ கிருபை அவனுக்குள்ளார கடந்து வருகிறது. அப்போ அந்த கடைசி நாட்கள்ல அவன் தேவனுடைய சமூகத்துல காத்திருப்பது மாத்திரம் அல்லாமல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஆடு மேய்ப்பவர்கள், அந்த ஆடு மந்தையில இருக்கக்கூடியது, இதை எல்லாத்தையுமே பாதுகாக்கக்கூடிய பணியும் செய்யக்கூடியவனா இருக்கிறான். நாபால், அபிகாயில், தாவீது, இந்த 3 கேரக்டர் தான் இந்த பகுதியில இந்த நரேஷன்ல சம்பந்தப்பட்டவர்கள். நாபால் அப்படிங்கிறது அபிகாயில் அப்படிங்கிறவனுடைய ஹஸ்பண்ட், அவனுடைய கணவன். இப்ப அந்த கணவன் சாதாரண ஆளு கிடையாது, நல்ல லேண்ட்லார்டு, நிறைய ஆடுகளுக்கும் நிறைய வயல்வெளிகளுக்கும் நிறைய வேலைக்காரர்களுக்கும் சொந்தமானவன். ஆனா என்ன, கொஞ்சம் மூர்க்கமானவன். அதே சமயத்துல தன்னுடைய காரியங்களை எல்லாத்துலயுமே ஒரு நிதானம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு மனிதனாகத்தான் சித்தரிக்கப்படுறான். ஆனா அதுக்கு நேர் ஆப்போசிட் அபிகாயில். தன்னுடைய காரியங்களை எல்லாவற்றையுமே தீவிரமாய் விசாரிக்கிறவள். அந்த தீவிரமாய் விசாரிக்கிறது மாத்திரமல்ல, எதெல்லாம் எந்தெந்த சமயத்துல கரெக்டா செய்யணும்னு சொல்லிட்டு அபிகாயில் மனைவிக்கு ரொம்ப நல்லா தெரியும். தன்னுடைய வேலை ஆட்களுக்கு இருட்டோடே எழுந்து தன்னுடைய படிகளை அளந்து வேலை ஆட்களுக்கு வேலைகளை எல்லாவற்றையும் பகிர்ந்து கொடுத்து இரட்டிப்பான குளிர் ஆடைகளை தைத்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய நீதிமொழிகளுடைய புத்தகத்துல 31வது அதிகாரத்துல இருக்கக்கூடிய அத்தனை கேரக்டருக்கும் சொந்தக்காரனா இருக்கக்கூடியவர் அபிகாயில். ஆனா இவங்க 2 பேருடைய ஆட்டு மந்தைகள் அதை எல்லாத்தையுமே திருடர்கள் கண்ணமிட்டு திருட விடாதபடிக்கும் அவர்களுடைய மேய்க்கக்கூடிய மேய்ப்பர்களுக்கு பாதுகாப்பும் தரக்கூடிய விதத்துல இவன் தங்கி இருந்த பகுதிகளில நாபாலுடைய ஆடுகள் எல்லாமே மேயக்கூடிய பகுதி அது. ஆனா 3 வருடத்திற்கு ஒரு முறையோ அல்லது வருடத்திற்கு ஒரு முறையோ அவர்களுடைய ஆடுகள் வைத்திருக்கக்கூடிய அளவை பொறுத்திருக்கு. பகுதியாக செய்யறவங்க வருடத்திற்கு ஒரு முறை அவங்க மயிர் கத்தரித்து எல்லாத்தையுமே செய்கிறவர்களா இருப்பார்கள். அப்போ அந்த மாதிரி செய்யக்கூடிய அந்த நிகழ்வு சமயத்துல ஒரு பண்டிகை போல அவர்கள் கொண்டாடுவார்கள். மயிர் கத்தரிப்புக்குன்னு சொல்லிட்டு மலைப்பகுதிகள்ல தலைவன் போயிடுவான். போனதுக்கு அப்புறமேட்டு அதுல இருக்கக்கூடிய ஊழியக்காரர்களுக்கு எல்லாத்துக்குமே விருந்து படைப்பார்கள். விருந்து படைக்கிறது சாமானியமான விருந்தா இருக்காது, நல்ல ஹெவி டின்னரா இருக்கும். அதுல அத்தனை ஓராண்டு உழைப்புக்கும் அவர்கள் கொடுக்கக்கூடிய சன்மானமாகவும் அதற்குரிய பலனாகவும் இருக்கக்கூடிய விதத்துல அவர்களுடைய அந்த விருந்து இருக்கும். அப்படி விருந்து ஏற்பாடு பண்ணக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல
நாபாலுடைய விருந்துக்குள்ளார நாங்களும் கலந்துக்கிறோம் சொல்லிட்டு அழைப்பு இல்லைனாலும் நாங்கள் வருகிறோம் என்பதை தாவீது அவர்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய ஒரு ஆளை அனுப்புற பட்சத்துல அவர்களை ரொம்ப கேவலமா நடத்திட்டு அப்படியே அனுப்பி விட்டுறான். நாபால் தாவீதுனுடைய ஆட்களை ரொம்ப ட்ரீட் பண்ணல. இதுல கோபம் அடைந்த தாவீது அந்த நாபால தீர்த்து கட்டணும்ன்ற ஒரு முடிவோட அவன் திரும்ப வரான். அவன் கொலை செய்யக்கூடிய விதத்துல கொலை செய்து அவனுடைய சொத்துக்கள் எல்லாத்தையுமே இவனுடைய பட்சத்துல எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்மானத்தோடு தன்னுடைய படை வீரர்கள் எல்லாவற்றையுமே எடுத்துக்கிட்டு வரான். ஆனா இதுல இருந்து ஒரே ஒருத்த மட்டும் போய் அபிகாயலுக்கு அந்த செய்தியை சொல்லி விடுக்கிறான். அந்த செய்தியை சொன்ன உடனே அபிகாயல் உடனடியா தனக்கு அவன் எவ்வளவு கேட்டானோ கேட்டதை காட்டிலும் அதிகமாய் கொடுக்கக்கூடிய விதத்துல அவனுக்குரிய பயறு வகைகளா இருக்கட்டும், பாலாடை கட்டிகளா இருக்கட்டும், அந்த தானிய வகைகளா இருக்கட்டும், ஆடுகளா இருக்கட்டும், எல்லாத்தையுமே அவனுக்குன்னு சொல்லிட்டு தனியா சமைத்த விதத்திலேயே அவ்வளவுத்தையும் எடுத்துட்டு போய் அவனுடைய போர் வீரர்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுக்குறான். ஆனா கொடுக்கறதோட மட்டும் நிறுத்தி இருந்தா அபிகாயலோ பத்தி நாம இன்னைக்கு பேசணுங்கிற அவசியமே இல்லவே இல்லை. அவன் பேசக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு ஆடு மேய்ப்பவனாயும் ஆடுகளை பாதுகாக்கக்கூடியவனாகவும் ஆடுகளுக்கு மத்தியில இவனுடைய உயிரையும் மறைத்து பாதுகாக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல தாவீதை பார்த்து, நீ இஸ்ரவேலருக்கு அதிபதியாக உம்மை நியமிப்பது ஆண்டவனுடைய செயல் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழகா அந்த இடத்துல 30வது வசனத்தை வாசித்து பார்த்தோம்னா, கர்த்தர் உம்மை குறித்து சொன்ன நன்மையின்படி எல்லாம் இனி என் ஆண்டவனுக்கு செய்து இஸ்ரவேலுக்கு அதிபதியாக உம்மை நியமிக்கும் போது, அப்போ இஸ்ரவேலுக்கு ராஜாவா ஆவான்னு சொல்லிட்டு தீர்க்க தரிசனமாய் அவள் பேசக்கூடிய வார்த்தையாய் இருக்கிறது. அப்படின்னா இவளுக்கு அறிமுகமானது எப்படி? ஆடு மேய்ப்ப பாதுகாக்கக்கூடிய அந்த ஓடி ஒளியக்கூடிய ஒரு போர் வீரனா தான் பார்த்தா. ஆனா அந்த சந்தர்ப்பத்திலையும் இஸ்ரவேலுக்கு அதிபதியாய் உன்னை மாற்றக்கூடும் அப்படின்ற லெவலுக்கு அவளை உயர்த்தி பேசக்கூடிய அந்த தீர்க்க தரிசன ஆவி அவளுக்குள்ளாரே இருந்தது மாத்திரமல்ல, தன்னுடைய கணவனையும் பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நீங்க ஏன் இவரோட சண்டை போட்டுட்டு உங்களுக்கு கெட்ட பேர் வரவழைக்கிறீங்க? 31வது வசனத்தை வாசித்து பார்த்தோம் அப்படின்னா, நீர் விருதாவாய் ரத்தம் சிந்தாமல் வேஸ்டா இவனோட சண்டை போடாதீங்க. ஏன்னா என் ஆண்டவனாகிய நீர் பழி வாங்காமல் இருந்ததுண்டானால், ஏன்னா இவன் எதிர்த்து பேசினா இவனை ஒரு பழி தீர்த்து அந்த காரியத்துல இருக்கக்கூடிய சம்பத்துக்களை எல்லாத்தையும் அபகரித்துக்கிட்டதுக்கு அப்புறமேட்டு நீ ராஜாவாகிற ஆண்டவனாகி உமக்கு துக்கம் இராது, மன இடரலும் இராது. கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும் பொழுது உமது அடியாளை நினைப்பீராக என்றான். எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் சேர்ந்து வந்துருச்சு. நீ ராஜாவாகிறப்ப இவனை கொன்னா உனக்கு பலி வரும், துக்கம் வரும், மன இடரல் வரும், அது எல்லாத்தையுமே விட்டுடு. ஆனா இதற்கு இடையில உமது அடியாளையும் நினைப்பீராக. இன்கேஸ் நீங்க ராஜாவாயிட்டீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லவே இல்லை. நீங்க ராஜாவாவீங்க, ராஜாவானதுக்கு அப்புறமேட்டு என்னையும் நினைச்சுக்கோங்க, என்னுடைய தேச பகுதியையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி இவருடைய செபம் அழகா, அதாவது ஆபத்தான சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளார அழகாய் ஒப்பு கொடுத்து அவள் செபிக்கக்கூடிய விதத்திலையும் மனுஷர்களுடைய கண்கள்ல தயவு பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்துல அவள் அறிந்திருக்கக்கூடிய அந்த நுணுக்கம், அந்த விசுவாச நுணுக்கத்தை கர்த்தருடைய சமூகத்துல நாமும் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்க கேட்போமே. எதிராளி உன்னை நியாயாதிபதியினிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும் போதே சீக்கிரமாய் அவனுடனே நல்மனம் பொருந்து. அமேன். அப்ப வழியில இருக்கிறப்பவே சீக்கிரமாய் நல்மனம் பொருந்துன்றப்போ
ஏறக்குறைய அபிகாயில் வந்து செஞ்ச விஷயமே அதுதான். வழியிலே போயிட்டு அவன் திரும்ப அங்க இருந்து படையோடு கூட வர்றான்றப்ப வேக வேகமா வழியில போய் ஒரு நதியின் ஆற்றங்கரையில அவன் வந்து சந்திக்கக்கூடிய விதத்துல நாம வாசிக்கப்போம். இந்த பகுதியை நீங்க முழுசா நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா தெரியும். ஆனா அந்த வழியிலே போய் சமாதானம் பண்ணக்கூடிய அந்த புதிய ஏற்பாட்டினுடைய சத்தியத்தை இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கமாய் போதித்த அந்த சத்தியத்தை பழைய ஏற்பாட்டுல நிழலாய் பார்க்கக்கூடிய விதத்துல அவளுடைய இருதயம் பக்குவப்பட்டதா இருந்துச்சு. இன்னைக்கு பிரியமான சீஷர்களே, நாம் எதிராளிக்கு எந்த ஒரு விதத்திலையுமே இடம் கொடாதபடிக்கு வழியிலே சீக்கிரமாய் நாம் எதிராளிகளோடு நல்மனம் பொருந்தக்கூடியது. நமக்கு எதிராளின்னு ஒரு ஆள் இருக்கவே கூடாது. யாரையும் வெறுக்க கூடாது, யாரையும் பகைக்க கூடாது, யாரிடமிருந்து நம்மளுடைய கோபத்தையும் சம்பாதிக்க கூடாது. எல்லாத்தையுமே நம்மளுடைய நட்புகளாகவும் நேசங்களாகவும் உறவுகளாகவும் பாவிக்கக்கூடிய விதத்துல தேவ மனம் சீர்பொருந்தவர்கள். அதனாலதான் நல்மனம் பொருந்து. அந்த நல்மனம் பொருந்தினவர்களாய் நாம் இருக்கக்கூடிய விதத்துல கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 14வது வசனம். அது ஆச்சரியமல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. இது நமக்கு வழியில நாம சமாதானம் பண்ணல அப்படின்னா நாம வந்து நியாயப்படி கோபத்துல கரெக்டா தான் இருக்கிறோம். நம்மளுடைய சொத்து நாம விரும்பினாதான், அபிகாயில் சொல்லியிருக்கலாம், இது நம்மளுடைய விருந்து, நாம இன்வைட் பண்ணாதான் வர முடியும், நாம அழைக்காம வரக்கூடிய ஆட்கள் வந்து இந்த விருந்துக்கு தகுதி இல்லாதவர்கள் அப்படின்னு அபிகாயில் சொல்றதற்கு அதிகபட்ச வாய்ப்பு உண்டு. ஆனா அதுல எல்லாத்துலயுமே அவ வந்து சாத்தானுடைய காரியத்தை ஒரு ஆச்சரியமா பார்க்காம இது தந்திரம், இதனால நாம வந்து மடிவோம் அப்படிங்கிறத முன்கூட்டியே அறிந்தவளாய் அந்த ஒளியின் தூதனை போல வேஷம் தரித்திருக்கக்கூடிய பிசாசை எதிர்த்து நிற்கக்கூடிய வல்லமை அவளுடைய இருதயத்துக்குள்ளார இருந்தது. இன்னைக்குமே பெரியமானவர்களே, நமக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து ஒளியின் தூதனை போலதான் காணப்படக்கூடிய விஷயத்துல நம்ம வீட்டுல நல்லதுக்காக தான் வீட்டுல இருக்கிறவங்களோட நான் சண்டை போடுறேன், நல்லதுக்காக தான் நான் கோபப்படுறேன், நான் வேற என்ன சர்ச்சுக்கு சீக்கிரமா கிளம்பணுன்றதுக்காக தான் கோபப்படுறேன், பணத்தை விரயமா செலவு பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் வீட்டுல சத்தம் போடுறேன், நான் வந்து எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணணுன்றதுக்காக தான் சண்டையே போடுறேன். இது எல்லாமே சண்டை, சத்தம், கோபம், இது எல்லாமே ஒரு பிசாசனுடைய தூதன். ஆனா நீங்க பயன்படுத்தக்கூடிய டம் ஒளியின் தூதனை போல வேஷம் செய்து கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வர்ற சமயத்துல நாம் வழியிலே சமாதானம் பண்ணக்கூடிய விதத்துல உன்னுடைய கணவனோடு கூட வழியிலே சமாதானம் பண்ணிருங்க. வீட்டுக்கு போய் வச்சுக்கிறேன்ற மாதிரி இருக்கக்கூடிய விஷயம் எதுவா இருந்தாலுமே வழியிலே சமாதானம் பண்ணக்கூடிய விதத்திலுமே பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களோடு கூட இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனத்தாங்கள் எதுவா இருந்தாலுமே அதை ரொம்ப நேரம் வளரவே விடக்கூடாது. அடுத்த செகண்டே அபிகாயில் நாபாலுக்கு மேல தாவீதுக்கு ரொம்ப கோபமா இருக்கிறான்றத தெரிஞ்ச உடனே இம்மீடியட்டா அந்த காரியத்தை வந்து நைட்டோட நைட்டா சமைச்சு அவ்வளோத்தையும் ரெடி பண்ணி எடுத்துட்டு போறான். அதான் அவளுடைய அந்த ஆவிக்குரிய சாதுரியம். ஆனா இதுல அடுத்த சாதுரியம் என்னன்னா 1 சாமுவேலுடைய புத்தகம் 25வது அதிகாரம் 38ல இருந்து 42 வரைக்கும் இருக்கக்கூடியதை வாசிப்போமே. கர்த்தர் நாபாலை வாதித்ததினால் ஏறக்குறைய 10 நாளுக்கு பின்பு அவன் செத்தான். நாபால் செத்து போனான் என்று தாவீது கேள்விப்பட்ட போது என் நிந்தையின் வழக்கை நாபாலின் கையில் விசாரித்து தம்முடைய அடியானை பொல்லாப்பு செய்யாதபடிக்கு தடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே நாபாலின் பொல்லாப்பை அவன் தலையின் மேல் திரும்ப பண்ணினார் என்று சொல்லி அபிகாயிலை விவாகம் பண்ணுகிறதற்காக அவளோடு பேச தாவீது ஆட்களை அனுப்பினான். தாவீதின் ஊழியக்காரர் கர்மேலில் இருக்கிற அபிகாயில் அண்டைக்கு வந்து, தாவீது உன்னை விவாகம் பண்ண மனதாய் எங்களை உன்னிடத்தில் அனுப்பினார் என்று அவளோடு சொல்லுகிற போது அவள் எழுந்திருந்து தரை மட்டும் முகங்குனிந்து, இதோ நான் என் ஆண்டவனுடைய ஊழியக்காரரின் கால்களை கழுவத்தக்க பணிவிடைக்காரியாகிய அவருடைய அடியாள் என்றாள். பின்பு அபிகாயில் தீவிரித்து எழுந்து ஒரு கழுதையின் மேல் ஏறி 5 தாதி பெண்களை கூட்டிக் கொண்டு தாவீதின் ஸ்நானாபதிகளுக்கு பின் சென்று போய் அவனுக்கு மனைவியானாள். இவளுடைய அந்த சாதுரியமான அந்த காரியங்கள் வழியிலே சமாதானம் பண்ணக்கூடிய விதத்துல தேவனுடைய சமூகத்துல
காத்திருந்து தேவனுடைய சித்தத்தை அறிந்தவர்களாய் செய்யக்கூடிய நாம் ராஜாவினுடைய மனவாட்டியாய் மாறுவதற்கும் கர்த்தர் கிருபை பாராட்டுகிறவராய் இருக்கிறார். ஏன்னா நாம எல்லாருமே ஒரே சபையாய் ஒரே மனவாட்டியாய் கற்புள்ள கன்னிகையாய் தேவனுடைய சமூகத்துல நிற்க வேண்டியவர்களாய் நாம இருக்கிறோம். அந்த நிற்க வேண்டிய அந்த மனவாட்டிகள் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்னா, இந்த மாதிரி வழியிலே சமாதானம் பண்ணுகிறவர்களாகவும், ஒளியின் வேஷத்தை தரித்த பிசாசனுடைய தந்திரங்களை எல்லாவற்றையுமே அது ஆச்சரியம் இல்லாம அதை சரி பண்ணக்கூடிய விதத்திலுமே இருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் நம்ம எதிர்பார்க்கிறது. இதுல இந்த ராஜாவானதுக்கு அப்புறமேட்டு இவளுடைய ரிக்வெஸ்ட்ல ஏற்கனவே பண்ண ரிக்வெஸ்ட்ல தான் ராஜாவா இருக்கும் பொழுது நன்மை செய்யும் பொழுது உமது அடையாளை நினைப்பீராக அப்படின்னு சொல்லிட்டு அவ ஏற்கனவே அவளுடைய ரிக்வெஸ்ட்ல கரெக்டா வச்சுட்டா. ஆனா அவர் வச்ச ரிக்வெஸ்ட் என்னது, நீ ராஜாவானதுக்கு அப்புறமேட்டு உன்னுடைய எல்லையில என்னுடைய ஆடுகள் மாடுகள் என்னுடைய தோட்டம் இதெல்லாம் இருக்குமானா அதையும் நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய சாதுரியமான ஜெபம் அந்த இடத்துல அவள் ராஜாவுக்கு முன்னாடி இருக்குது. ஆனா நம்மளும் நம்மளுடைய ஜெபமுடைய வாழ்க்கையிலுமே நாம எப்போ வாயை திறந்து தேவனுடைய சமூகத்துல பேசணும்னாலுமே நாம வழியிலே சமாதானம் பண்ணக்கூடிய விதத்திலுமே தேவனுடைய சித்தத்தை அறிந்தவர்களாய், அதனாலதான் இயேசு கிறிஸ்துவனுடைய ஜெபம் எந்த இடத்துல பண்ணினாலும் எல்லா இடத்துலயுமே அது பதில் சொல்லக்கூடிய விதத்துல நாம வாசிக்கிறதா இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாட்டுல அவருடைய சதுசேயர் பதிசேயர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் திரும்ப மறு கேள்வி கேட்கக்கூடிய விதத்திலையுமே எல்லா இடத்துலையுமே அருமையான சாதுரியத்தையும் ஆவிக்குரிய விவேகத்தையும் கர்த்தர் பயன்படுத்தினவராய் இருக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரம் முதல் 4 வசனத்தையும் வாசிக்க பார்ப்போம். நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களுடனே பேசுகிறேன். சகோதரரே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறதென்று அறியாமல் இருக்கிறீர்களா? அது எப்படி என்றால், புருஷனையுடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள். புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்தினின்று விடுதலையாகி இருக்கிறாள். ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபச்சாரி எண்ணப்படுவாள். புருஷன் மரித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்தினின்று விடுதலையானபடியால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் விபச்சாரி அல்ல. அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவருடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாய பிரமாணத்துக்கு மரித்தவர்களானீர்கள். ஆமென். இப்போ இதுல நம்மளுடைய அந்த பிணைப்பையே ஒரு விவாக உறவுக்கு ஏற்படவே இந்த உவமானத்துல சொல்லப்பட்டதா இருக்கிறது. நான் ஏற்கனவே நியாயப்பிரமாணத்தோட இப்போ யூத மார்க்கத்துல இருக்கக்கூடிய ஆட்களுக்கு எல்லாத்துக்குமே அவர்கள் நியாயப்பிரமாணத்தோடு விவாகம் பண்ணினவர்களாகவும், கிறிஸ்துவின் பிரமாணத்தை வருகிற பொழுது அப்ப நியாயப்பிரமாணத்தை மரித்ததாய் மாற்றுகிற பொழுதுதான் கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை அது உயிர்த்தெழுந்ததாய் மாற்றக்கூடும். ஏன்னா நியாயப்பிரமாணத்தின்படி கட்டளையின்படி கடைபிடிக்கிறவர்கள் மாத்திரமே தேவனுடைய ராஜ்யத்துல சேர்க்கப்படுகிறவர்களாய் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்துல அவர்கள் நம்பின நாட்களில இது எல்லாத்தையுமே கடைபிடிச்சாதான் நான் பரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்னு விசுவாசித்த நாட்கள்ல இருந்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு பரலோகத்துல பெயர் எழுதப்பட்டதாய் இருக்கும் என்பதை ஒரு புது சத்தியமாய் எழுதப்படுகிற பொழுது பழைய மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவர் உடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும் கிறிஸ்துவின் சரீரத்துல நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தவர்களானீர்கள். அப்போ ஒண்ணு சாக வச்சிட்டோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஞானஸ்தானம் வாங்கிட்டோம், கிறிஸ்துவனுடைய சபையினுடைய ஒரு அங்கத்தினராய் மாறிட்டோம், இந்த பந்தியில கை வைக்கிறதுக்கு தகுதி உள்ளவர்களாய் ஆகியிருக்கிறோம், அல்லது நான் மற்ற கட்டட சபைகள்ல இருக்கக்கூடிய காரியங்களை எல்லாத்தையுமே விட்டுட்டேன், காணிக்க சபைகள்ல இருக்கக்கூடிய காரியங்களை எல்லாத்தையுமே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கைவிட்ட காரியங்களுக்கு எல்லாத்துக்கும் லிஸ்ட் சொல்ல அதே சமயத்துல நாம்
பெற்றுக்கொண்ட காரியத்திற்கு லிஸ்ட் சொல்லுங்க. நான் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தின் அங்கமாய் மாறிவிட்டேன், அவருடைய சபையினுடைய ஒரு அங்கமாய் நான் மாறிவிட்டேன், இயேசு கிறிஸ்துவே ஒரே மீட்பர் அப்படிங்கிறத நான் விசுவசிக்கிறேன், ஒரே ஞானஸ்நானத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு அந்த காலியா இருக்கக்கூடிய இடத்த உடனே நிரப்ப தெரியணும். மத்தேயு 12வது அதிகாரம் 43 45 வரைக்கும் இருக்கக்கூடியதை வாசிப்போமே. பசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல், நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தண்ணீலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோட கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாயிருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார். ஆமென். இப்ப இந்த பொல்லாத சந்ததி அப்படின்னா நாம தேவனுடைய சந்ததியா பொல்லாத சந்ததியான்றது இந்த இடத்துலதான் ப்ரூவ் ஆகும். அப்ப நம்ம தேவனுடைய சந்ததினா அந்த இடத்துல இருந்து பிசாச அகற்றிட்டோம். நீங்க தசம பாகத்தை அகற்றிட்டியா, காணிக்கை அகற்றிட்டியா, திருத்துவத்தை அகற்றிட்டோமா, தேவனுடைய சமூகத்துல வந்து பாரம்பரியமா இருக்கக்கூடிய அந்த ஞானஸ்தானத்தை எல்லாத்தையுமே அகற்றிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கோபத்தை அகற்றி விட்டோமா, நம்மளுடைய புரணி பேசுதலை அகற்றி விட்டோமா, அல்லது டிவியை எடுத்துட்டோமா, எல்லா இடத்துலயுமே தேவனுக்கு அடுத்த காரியத்தை நாம் ஃபில்லப் பண்ணணும். இல்லைன்னா அந்த இடம் வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்கும் எப்பொழுதுமே. அப்ப நம்ம கோபத்தை விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அன்பை பெருக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். நான் வந்து என்னது சண்டை வாக்குவாதங்களை விட்டு விட்டேன் அப்படின்னா சமாதானத்தை பெருக்குகிறவர்களாய் அதற்குரிய காரியத்தை எல்லாத்தையுமே நடப்பிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அப்போ நாம ஒரு இடத்த காலி பண்ணிட்டோம்னா, நாபால் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே தாவீது இம்மீடியட்டா எடுத்த நடவடிக்கை அந்த இடத்த ஃபில்லப் பண்ணணும். தாவீது உடனே அந்த இடத்தை ஃபில்லப் பண்றதுக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியாய் அவளை ஏற்றுக்கொள்வதற்கு அபிகாயில அந்த இடத்துல சேர்த்துறதுக்கு காரணம், அந்த இடம் இனிமே காலியா இருந்துச்சுன்னா துஷ்டர்கள் வந்து அவளையும் தொந்தரவு பண்ணுவாங்க, அவளுடைய சொத்தையும் சேதப்படுத்துவாங்க அப்படிங்கிறத அருமையாய் அறிந்தபடியினாலே அதை உடனடியா அவன் செய்தது அவளை தன்னுடைய மனைவியாய் ஏற்றுக்கொண்டது. அப்போ இவளுமே தன்னுடைய காரியங்கள் எல்லாத்தையுமே நான் அவனுடைய வேலைக்காரனா இருக்கிறதுக்கு தகுதியானவள் இருந்தாலும், ஏன்னா தன்னுடைய நம்மெல்லாம் வந்து நாம் பார்க்க வந்து வளர்ந்தவன், நாம் பார்க்க ஞானஸ்தானம் கொடுத்தவன், நாம் பார்க்க வந்து என்னது நான் தான் இவனுக்கு விசுவாசத்தை வளர்த்து விட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் இருக்கும். ஆனா அவர்கள் இன்னைக்கு பெரிய நிலைமையில வந்த உடனே அதை போய் திரும்ப திரும்ப சொல்லி காட்டக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. காரணம், அவங்க நான் தான் பார்த்து வளர்த்தேன், நான் பார்த்து வளர்ந்த பிள்ளைங்க அப்படி இப்படின்னு சொல்றதுல அவங்களுக்கு ஒரு பெருமை இருக்கக்கூடியதா இருக்கும். ஆனா அபிகாயல் நாம் பார்த்து சோறு போட்டவங்க இவங்க, ஆனா இப்ப இவங்க ராஜாவாயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்துல அவ வந்து ஒரு நாளும் அவளுடைய சிந்தையில இல்லை. நீ ராஜா, நான் உன்னுடைய வேலைக்காரன் கால்களை கழுவுறதுக்கு கூட நான் தயார் அப்படிங்கிற லெவலுக்கு தன்னை தாழ்த்துகிற லெவலுக்கு அபிகாயல் அந்த இடத்துல தன்னை தாழ்த்துகிறவளாய் இருக்கிறாள். அதனால பிரியமானவர்களே, நம்மளுடைய காரியங்கள்ல நாம எதெல்லாத்தையுமே விட்டுட்டீங்க அப்படின்னா அது மரித்ததாய் இருக்கும். அப்படின்னா இன்னொரு புருஷனுக்கு நாம மனைவி ஆக வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அது தேவனுக்கென்று கனி கொடுக்கக்கூடிய கிறிஸ்துவின் சரீரத்துல இருக்கக்கூடியவர்களாய் நாம் மாற வேண்டியதாய் இருக்கிறது. மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்துவை நாம் ஆடையாய் தரித்து கொண்டவர்களாய் நம்மளுடைய ஆன்மாவில நிலைத்தவர்களாய் இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ரோமர் 8:13. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அளித்தால் பிழைப்பீர்கள். அப்ப 2 இருக்குது. மாம்சத்தின்படி பிழைக்கிறதும் ஆவியின்படி பிழைக்கக்கூடியது. இது நாள் வரைக்கும் நம்ம உலக பொருளை நம்பி, உலக காரியத்தை நம்பி, உலகத்துல இருக்கக்கூடிய எதையாச்சும் ஒரு ஊழியக்காரனை நம்பி நாம வந்து மாம்சத்தின்படி பிழைத்த நாட்கள் இருக்கு. அப்படியும் பிழைக்க முடியும். அப்படியெல்லாம் செத்து போயிட மாட்டாங்கலாம் வசனமே சொல்லவே இல்லை.
அவங்க வந்து இறுதி தீர்வை நாள்ல தான் அவங்களுக்குரிய வித்தியாசங்கள் தான் தெரியக்கூடியதா இருக்கும். ஆனா நாம ஆவிக்குரிய சரீரத்துல இணைந்தவர்களாய் இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய செய்கையில நம்ம இந்த மாம்சத்தின் கிரியைகள் எல்லாவற்றையுமே அழித்தால்தான் நாம பிழைக்கக்கூடியவர்களா இருக்கிறோம். ஆவிக்குரிய சரீரத்தினுடைய செய்கைகளை நாம மாம்சத்தினுடைய கிரியைகளை எல்லாவற்றையுமே அழிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். நாம சின்ன சின்ன நாம டிவியை ஒழிச்ச ஆட்கள் வந்து டிவி அந்த இடத்துல இருந்து காணா போயிடுச்சு. வீட்டுல இருக்கக்கூடிய டிவி எடுத்தாச்சு, சீரியல் போயாச்சு, சினிமா போயாச்சு, பாட்டு போயாச்சு, எல்லாம் போயிடுச்சு. ஆனா அந்த இடத்தை நிரப்புறதுக்கு நாம வேத வாசிப்பு, வேதத்தினுடைய சம்பந்தமான வேத ஆராய்ச்சிகள் இதுல இருக்கக்கூடிய காரியத்தை நிரப்பாம விட்டோம் அப்படின்னா யூடியூப் வந்து அந்த இடத்துல தண்ணிலும் பொல்லாத 7 ஆவிகளோடு வந்திருக்கும். அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சினிமா பார்த்திருப்பீங்க, யூடியூப்பை பார்த்தா 10 சினிமா பாக்குற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு அந்த இடத்த அது நிறைவு செய்யக்கூடிய விதத்துல இருக்குது. நாம பண்டிகைகள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம எல்லாருமே அந்த இடத்துல இருந்து ஒதுங்கிட்டோம் அப்படின்னா உலகத்துல பூர்வமா இருக்கக்கூடிய காரியங்கள் மாம்சத்தின்படி பிழைக்க வேண்டாம், அப்படி பிழைச்சோம்னா சாவோன்னு சொல்லிட்டு ஆவிக்குரிய பண்டிகைகள். அப்ப நாம வந்து ஞாயிற்றுக்கிழமை கூடுறது ஒரு ஆவிக்குரிய பண்டிகையாத்தான் நாம சபை கூடிதலே இருக்கக்கூடிய நமக்குரிய பண்டிகை. அல்லது நம்மளுடைய இப்போ சிறப்பான விதத்துல எப்பயாச்சும் ஒரு தடவை பெரிய கூடுகையா ஒவ்வொரு ஊர்ல ஏற்பாடு பண்ணக்கூடியது, அதுல எல்லாத்துலயுமே உதாரத்துவமாய் வந்து கலந்து கொள்ளக்கூடியது, அந்த இடத்தை நிரப்பக்கூடியது நமக்குரிய ஃபெஸ்டிவலே அதுதான். நம்ம அந்த பண்டிகைகள்ல நாம் வந்து தேவனுடைய சமூகத்துல இருந்து ஆவிக்குரிய செய்கைகள், நம்மளுடைய ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழிக்க வேண்டியவர்களாய் இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்பதான் பிழைக்கிறவர்களாய் நாம் மாறுவோம். 1 கொரிந்தியருடைய புத்தகம் 15வது அதிகாரம் 42 48 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனத்தை வாசிப்போம். மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமையுள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலமுள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதி இருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷன் பூமியில் இருந்து உண்டான மண்ணானவன், 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. ஆமென். ஆவிக்குரிய சரீரமும் உண்டு, மாம்சத்துக்குரிய சரீரமும் உண்டு. நம்ம கிட்ட ரெண்டுமே இருக்கு. ஏன்னா இதுல வந்து பூமிக்குரிய மேனியும் உண்டு, வானத்துக்குரிய மேனியும் உண்டு. ஒண்ணுக்கும் தனித்தனியா இருக்கக்கூடிய மகிமை வேறதான். பூமிக்குரிய மேனிக்குரிய மகிமை வேறதான், வானத்துக்குரிய மேனிக்குரிய மகிமையும் வேறதான். ரெண்டும் வெவ்வேறையா தான் இருக்கும். ஆனா நாம பூமிக்குரிய மேனிய நாம சாகடிச்சிட்டோம், நாபால் மாதிரி செத்து போயிட்டான் அப்படின்னா அபிகாயிலா இருக்கக்கூடிய அந்த மனவாட்டியாய், கிறிஸ்துவின் மனவாட்டியாய் நாம இருக்கிறப்ப தாவீதுட்ட போய் சேர வேண்டியவர்களா தான் நாம இருக்கிறோம். அப்ப தாவீதின் வேறாய் இருக்கக்கூடிய கிறிஸ்துவுக்குள்ளார நாம சேரக்கூடியவர்களாய் இருக்கணும். அப்படின்னா அந்த ஜென்ம சரீரம் விதைக்கப்பட வேண்டும், ஆவிக்குரிய சரீரம் வெளுந்திருக்கப்பட வேண்டும். ஏன்னா நம்ம ஜென்ம சரீரம் முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. இது எல்லாத்தையுமே வாசிக்கிறோம். இது இல்லாம நான் வந்து பாதி உலகத்துல இருப்பேன், பாதி வானத்துக்குரியவனா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம ரெண்டுமே இல்லாம, இந்த அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் நாம இருப்போம் அப்படின்னா மண்ணானவன் எப்படியோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே அப்படின்ற மாதிரி போயிடும். அப்ப நாம மண்ணுக்குரிய காரியங்களை, மாம்சத்துக்குரிய காரியங்களை, ஜென்ம சரீரத்துக்குரிய காரியங்களை நாம் செய்கிற பொழுது அந்த இயல்போடு கூட தான் நாம இருப்போம். வானத்துக்குரியவர்களாய் நாம் மாறுகிற பொழுதுதான் வானத்துக்குரிய செயல்களும் நமக்கு மத்தியில வெளிப்படக்கூடியதாய் இருக்கும். 1 யோவான் 3:2-3 வசனத்தை வாசிப்போமே.
பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். ஆமென். அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல, அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி பரிசுத்தத்தோடு இந்த பூமியில வாழ்ந்தார் அது நமக்கு தெரியல அப்படின்னா, சுவிசேஷத்துல இருக்கக்கூடிய 4 சுவிசேஷ பகுதி புத்தகத்தையும் திரும்ப திரும்ப வாசித்து பார்த்துக்குவோம். அதுல எப்படி அவருடைய பரிசுத்தத்தை எல்லாத்தையுமே காத்து கொண்டார் அப்படின்றப்போ தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான். இந்த பூமியில இருக்கக்கூடிய நாட்கள்ல மாத்திரம்தான் நம்மளால சுத்திகரிப்பு செய்ய முடியும். அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நான் இருக்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டோம் அப்படின்னா சுத்திகரிப்பு நம்மளுடைய வாழ்க்கையில தினைக்குமே இருக்க வேண்டியதா இருக்குது. அன்றாட பேச்சு, அன்றாட பார்வை, அன்றாட செயல்பாடுகள் அத்தனையிலுமே தேவனுடைய இயேசு கிறிஸ்து, ஏன்னா அவர் இருக்கிற வண்ணமாகவே நான் அவரை தரிசிக்க போகிறேன் அப்படின்னா இப்பையில இருந்தே பிராக்டிஸ் பண்ணாதானே. நான் பேசுறது இயேசு கிறிஸ்து பேசுறது போல இருக்கணும். நான் பாக்குறது இயேசு கிறிஸ்து பார்த்தது போல இருக்கணும். ஜனங்கள் பசியா இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவர்கள் பரிதாபப்பட்டவராய் இருந்தார். அவங்க எல்லாத்துக்குமே உணவு அளிக்க வேண்டும் சொல்லிட்டு உடனே அவங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி பரிதாப உணர்வோ அல்லது ஜன கூட்டங்கள் எல்லாத்தையுமே வரப்போறது தன்னுடைய பசியையும் பாராம சமாரிய ஸ்திரீக்கு அவர் சுவிசேஷம் சொல்றதுதான் என்னுடைய சொந்த உணவு அப்படிங்கிற லெவலுக்கு அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையுமே தேவனுக்கு ஏற்புடையதாய் மாற்றிக்கொண்டது போல நாமும் நம்மையே சுத்திகரித்து கொள்ளுகிறவனாய் இருக்க வேண்டும். ஏன்னா அதுதான் அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறதுக்குரிய அடையாளமே. நான் இயேசு கிறிஸ்துவின் மேல நாங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்தானம் வாங்கிட்டோம், ஒரே சபை, ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்தானம் அப்படிங்கிறதுல இருக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம காலர் தூக்கி விடுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறவனாய் மாற வேண்டும். அதுக்காக தான் வேதம் சொல்லுகிறது மார்க் 10:15 எவனாகிலும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி முடிஞ்ச அளவுக்கு சின்ன பிள்ளையா மாறிடுறது தான் நம்மளுடைய வேதாகமத்தினுடைய படிப்பு. எல்லா விஷயத்திலுமே அது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் சிறு பிள்ளைகளை போல எல்லாவற்றிலுமே தாழ்மையாய் தேவனுடைய சமூகத்துக்குள்ளார ஒப்பு கொடுத்தவர்களாய் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுதுன்ற விதத்துல எல்லாத்தையுமே ஒப்பு கொடுக்கிறவர்களாய் நாம் மாறுகிற பொழுது தேவனுடைய ராஜ்யத்துல நாம் பிரவேசிக்கிறவர்களாய் தகுதி உடையவர்களாய் மாறுவோம். இல்ல அப்படின்னா பிரவேசிப்பது இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். 1 யோவான் 1:9 வாசிப்போமே. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். நம்ம சின்ன பிள்ளைங்களா மாறுறதுக்கு முதல் அடையாளமே தப்புன்னு ஒத்துக்கிறது தான். நான் தப்பு செஞ்சேன், என்னுடைய மூதாதையர்கள்ல இருந்து என்னுடைய காரியங்கள்ல இருந்து நான் ஞானஸ்தானம் வாங்குறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அத்தனை பாவங்கள் எல்லாத்துலயுமே அதை எல்லாத்தையுமே அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்களா இருக்கிற பொழுதுதான் தேவன் நம்மை மன்னித்து எல்லா அநியாயத்திற்கும் நீங்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவருமாய் மாறுகிறார். அதனால நாம அறிக்கை செய்ய வேண்டியது நாம ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையுமே, ஒரு நாள் ராத்திரி ஜெபம் அப்படின்னா அதுல அறிக்கை இருக்கணும். அதுல அந்த நாள்ல நாம எந்த ஒரு விதத்திலையுமே தேவனுடைய சமூகத்துல தவறு இருக்கிற கூடாது அப்படிங்கிற விதத்துல நம்மை நாமே ஒப்பு கொடுக்கக்கூடிய விதத்துல தேவனுடைய கிருபைக்காய் காத்திருக்க வேண்டியதா இருக்கிறது. சங்கீதம் 51:8-12 வரைக்கும் இருக்கக்கூடியது வாசிப்போம். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஆமென். அப்போ தாவீது அவருடைய ஜெபம் பாத்தீங்கன்னா சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் அவன் சொல்றான்.
அவனுடைய கரைபடிந்த கரங்களா இருந்தது, யுத்தத்துல கரைபடிந்த கரமா இருந்தாலும் சரி, தப்பிச்சு ஓடுன இருக்கக்கூடிய அந்த காரியமா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயுமே என்னுடைய இருதயத்துல சுத்த இருதயத்தை வைங்க. ஆவி நிலைவரமான ஆவி எனக்குள்ளார வைங்க. இன்னைக்கு ஒரு ஆவி, நாளைக்கு ஒரு ஆவி. அந்த மூட பொறுத்து நான் நடந்துக்குவேன் பிரதர் அப்படிங்கிறதெல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அழகே கிடையாது. என் மூடு சரியில்லை. மூட பிசாசு தான் டிஸ்டர்ப் பண்ண முடியும். ரொம்ப சீக்கிரமா அது நல்ல மூட்ல இருக்கிறப்ப நல்லா செய்வேன் பிரதர், கெட்ட மூடுல இருக்கிறப்ப நல்லா திட்டி விடுவேன் பிரதர் அப்படின்ற மாதிரி சொல்றதற்கெல்லாமே நிலைவரமான ஆவி இல்லாதவர்கள். அந்த மூடு, அந்த ஸ்விங் அப்படிங்கிறது கிறிஸ்தவனுக்கு கிடையாது, அவிசுவாசிகளுக்கு தான் உண்டு. அந்த மூடு ஸ்விங் எதுலையுமே எந்த இடத்துலயுமே நிதானமாய் உள்ளவன் தான். நிலைவரமான ஆவி இருக்கிறப்ப எல்லா காரியத்திலுமே நிதானமா, அதனாலதான் அவருடைய சமூகத்தை எட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் இரும். அப்ப தேவனுடைய சமூகத்தை விட்டு தள்ளுறதும் அவருடைய பரிசுத்தாவை எடுத்துக்கொள்றதும் எப்பன்னா நிலைவரமா நாம நடந்து கொள்ளாதபடிக்கு இருக்கக்கூடிய எல்லா சந்தர்ப்பத்திலையுமே. வாசிப்போமே 1 யோவான் 3:21. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து. அதுல மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க, நமக்கு தப்புன்னு தெரியாம செஞ்சோம் அப்படிங்கிறதுக்கு அறிந்தும் அறியாமலும், தெரிந்தும் தெரியாமலும், புரிந்தும் புரியாமலும் செய்த பாவங்களுக்காக அப்படின்னு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றவர்கள் சொல்றதற்கான வாய்ப்பு இல்லவே இல்லை. தெரிஞ்சுதான் எல்லா தப்பையுமே நாம செய்கிறவர்களா இருக்கிறோம். துணிகரம், அது பேர் துணிகரம். அந்த துணிகரத்தோட தான் பாவம் செய்கிறவரா இருக்கிறோம். அப்போ அந்த துணிகரம் வர சமயத்துல தாவீதுக்கு பத்சேபாளோட பாவம் செய்த உடனே அவனுடைய இருதயம் அவனை குற்றவாளின்னு சொல்லி தீர்க்கிற உடனே அவன் 7 நாள் அளவும் தேவனுடைய சமூகத்துல குப்பரி கடிச்சு தலைகளை எண்ணெய் பூசாமல் சாப்பாடு சாப்பிடாம எந்த ஒரு காரியமும் செய்யாம தேவனுடைய சமூகத்துல இருந்தான். ஏன்னா அவனுடைய இருதயம் அவனை குற்றவாளி என்று தீர்க்கக்கூடியதா இருந்துச்சு. நம்மளுடைய பல சந்தர்ப்பங்கள்லயுமே நாம செஞ்சு முடிச்சோடனே ஐயோ கோவப்பட்டோமே, ஐயோ பொய் பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இருதயம் நம்மளை குத்தக்கூடியதா இருக்கும். அந்த மாதிரி சமயத்துல அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் வாழ்வடைவான். அத தேவனுடைய சமூகத்துல இம்மீடியட்டா நாம ஒத்துக்கிட்டு நாம தேவனுடைய நல்மனது பொருந்துகிறவர்களாய் நாம் மாறுகிற பொழுது நம்மளுடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் அப்படிதான் நம்மளால போய் தேவனுடைய சமூகத்துல தைரியமா நிக்க முடியும். பல சமயங்கள்ல நேத்து நீ கோவப்பட்டியே, முந்தா நாள் பொய் சொன்னியே, 4 நாளைக்கு முன்னாடி டிவி பார்த்தியே, 5 நாளைக்கு முன்னாடி ஒரு சினிமா பார்த்தியே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில இருக்கிறவங்க யாரும் சொல்லவே தேவையில்லை. உங்கள் இருதயம் உங்களுக்குள்ளாரே சொல்லும். அந்த குற்றப்படுத்தக்கூடிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடக்கூடிய பிசாசானவன் அவனுக்கு குற்றம் சாட்டுறதே வேலை. அந்த குற்றம் சாட்டுறதற்கு இடம் கொடுக்காதபடிக்கு நம்மளுடைய இருதயம் நம்மை தீர்க்காதபடிக்கு இருக்கும் பட்சத்துல நம்மளுடைய பெயர் பரலோகத்துல எழுதப்பட்டதாய் இருக்கும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 20-21 வசனத்தை வாசிப்போமே. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களி கூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிருந்தது. ஆமென். அப்போ தேவனுடைய சித்தத்துக்கு எது பிரியமா இருக்குது அப்படின்னா, பெரிய பெரிய சர்ச்சஸ் வச்சிருக்கக்கூடியவங்க, பெரிய பெரிய கட்டடம் வச்சிருக்கிறவங்க, பெரிய பெரிய பைபிள் ஸ்காலர்ஸ், அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத சத்தியத்தினுடைய வெளிப்பாடுகள் எல்லாமே நமக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னா அதற்கு காரணம் வானத்துக்கும் பூமிக்கும் இருக்கக்கூடிய ஆண்டவர் ஞானிகளுக்கு மறைத்து பாலகர்களுக்கு வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஏன்னா அந்த நாளையில யூதர்கள்ல இருக்கக்கூடியதுகள்ல அநேக பேர் நல்லா படிச்சவங்க நிறைய பேர் இருந்தாங்க.
அவங்களெல்லாம் போய் சீஷர்களா எடுத்துட்டு வராம மீன் பிடிக்கிறவரையும் வரி வசூலிக்கிறவனையும் அந்த ஆயத்துறையில இருக்கிறவனையுமா பார்த்துதான் கூட்டிட்டு வந்தவரா இருந்தார் இயேசு கிறிஸ்து. அந்த மாதிரி பாலகர்களை அழைச்சிட்டு வந்து தேவனுடைய சமூகத்துல அவர்களை சீஷர்களாய் மாத்தின உடனே அவங்கள சொல்றாரு, உங்களுடைய பெயர் நீங்க செய்யற அற்புதத்தினால இல்லை. இப்ப நமக்கு இருக்கக்கூடிய இந்த சபையை பத்தி நாம பெருமையா பேசிக்கிறதுலையோ அல்லது சபை குறித்ததான காரியத்துல நாம ஒரு பெரிய ஒரு வைராக்கியம் பாராட்டுறதுல காட்டலும், உங்களுடைய பெயர்கள் பரலோகத்துல எழுதப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் நிச்சயிக்கப்பட்டதா இருக்கணும். உங்க பேர் பரலோகத்துல எழுதாம என்னுடைய நாமம் பரலோகத்துல எழுதப்படாம இருக்குது அப்படின்னா வேற எங்க எழுதியிருக்கும் அப்படின்னா எரேமியாவினுடைய புத்தகம் 17வது அதிகாரம் 13வது வசனம். இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியில் எழுதப்படும். அப்போ பரலோகத்துல ஒண்ணு எழுதி இருக்கணும், இல்லைன்னா அவரை விட்டு அகன்று போனவர்களாயிருந்து புழுதியில் எழுதப்பட்டதா இருக்கும். புழுதியிலிருந்து என்னை தூக்கினீர், என்னை குப்பையிலிருந்து என்னை உயர்த்தினீர் அப்படின்னு சொல்லி பல சமயங்கள்ல தாவீது பாடக்கூடியவனா இருப்பான் அவனுடைய சங்கீதத்துல எல்லாத்துலயுமே. அப்போ ஒண்ணு புழுதியில எழுதப்பட்டதா இருக்கும். ஜஸ்ட் இமேஜின், நம்மளுடைய காரியங்கள்ல நாம சீர்பொருந்தினவர்களா இல்லாம போனோம் அப்படின்னா என் பேர் எங்க எழுதப்பட்டிருக்கிறதா இருக்கும் அப்படிங்கிறத எரேமியாவினுடைய வார்த்தைகள்ல இருந்து நாம வாசிக்க கேட்டதுபடி நம்மளுடைய பேர் புழுதியில எழுதப்பட்டதா இருக்கும். முன்பே நீங்கள் தேவனை அறியாதவர்களாகவும் தேவனற்றவர்களாகவும் இருந்தீங்க, இப்பதான் தேவனை அறிந்தவர்களாகவும் தேவனை பெற்றவர்களாகவும் இருக்கிறீர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறதன்படியே நம்மளுடைய காரியங்கள்ல புழுதியில இருந்த நம்மளுடைய பேரை கர்த்தர் தன்னுடைய பரலோகத்துக்கு எழுதக்கூடிய விதத்துல மாற்றி இருக்கிறார். நம்மளுடைய காரியங்கள்ல ஒண்ணு நம்மளுடைய பேர் புழுதியில இருக்குதா அல்லது பரலோகத்துல இருக்குதா அப்படிங்கிறத நீங்க நிதானிக்கிறீங்களோ இல்லையோ, பிசாசு தெளிவா நிதானிச்சிருவான். நீ இப்பதான் பிசாசு தெளிவா அவனுக்கு தெரியும் உன் பேர் எங்க இருக்குங்கிறது தெளிவா தெரியும். ஏன்னா புழுதியில இருக்கும் பட்சத்துல உன்னை சோதிக்கிறது அவனுக்கு லகுவான விஷயமா இருக்கும். பரலோகத்துல எழுதிடுச்சுன்னா அதை சோதிப்பதற்கு பர்மிஷன் வாங்கிட்டு வந்துதான் சோதிக்கக்கூடியவர்களாய் மாற வேண்டியதா இருக்கும். அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் வாசிப்போமே. அப்போஸ்தலர் பணி 19வது அதிகாரம் 13-16 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனத்தை வாசிப்போமே. அப்பொழுது தேசாந்திரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியை உடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். அந்த ஸ்கேவாவும் அவனுடைய குமாரர்கள் 7 பேரும் அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினால ஞானஸ்நானம் வாங்கவும் கிடையாது, இயேசு கிறிஸ்துவ தன்னுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளவும் கிடையாது, இயேசு கிறிஸ்துவின் பற்றிய அறிவும் கிடையாது, அவர் சொல்லக்கூடிய அந்த வழிமுறைகளை நடக்கவும் கிடையாது. ஆனா அவங்களுக்கு தெரிஞ்சது இயேசு நாமத்தினால ஜெபம் பண்ணா பேய் ஓடும், வியாதி நீங்கும். கவனிங்க, இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் அவருடைய நாமத்தினாலே மாத்திரம் நான் அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர் அநேக பேர் இருக்கிறாங்க. அப்போ அவர்களை பார்த்து பிசாசு சொல்லும், இயேசுவையும் தெரியும், நீ சொல்லக்கூடிய அந்த பவுலையும் தெரியும், நீ ஜெபிக்கக்கூடிய விதத்துல தப்புன்னு சொல்லி தெளிவா சொல்லக்கூடிய விதத்துல இருக்கும். அதனால பிரியமானவர்களே, நாம இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை அப்படின்னு சொல்லி மார்தட்டிக்கிறத காட்டிலும் நம்மளுடைய பேர் பரலோகத்துல எழுதி இருக்கக்கூடிய விதத்துல நாம் ஞானஸ்நானம் பெற்றது அவருடைய மரணத்திற்குள்ளாக நாம் அளிக்கப்பட்ட காரியங்களை எல்லாத்தையும் திரும்ப எதுவுமே தூசி தட்டி எழுப்பிடக்கூடாது. ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 3-7 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனத்தை வாசிப்போமே. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா?
மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆமென். இப்போ பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா பழைய மனுஷன் செத்தே போயிருந்திருக்கணும். எல்லா விஷயத்திலயுமே கோவப்படுற ஆளா இருந்தாலும் சரி, பொய் சொல்றவங்களா இருந்தாலும் சரி, புரணி பேசுறவங்களா இருந்தாலும் சரி, நாம அடுத்தவங்களை கிண்டல், கேலி, நக்கல், நையாண்டி இத மாதிரிலாம் பேசி சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறவங்களா, நம்மளுடைய செய்கைகள் பழைய மனுஷன்ல இருக்கக்கூடியது எல்லாமே இருக்கக்கூடியது இருக்கும். அது எல்லாத்தையுமே நமக்கு அழிச்சிட்டோம்னா தான் நாம செய்யக்கூடியது தேவனுக்கு அடுத்த காரியங்கள்ல நாம் கனி கொடுக்கிறவர்களாய் இருக்கிறவர்களாய் மாறுறோம். இல்லைன்னா நான் பாவத்திற்கு ஊழியம் செய்கிறவனாய் மாறிவிடுவோம். அப்ப சொல்லிடும் பிசாசு, இயேசுவையும் அறிவேன் பவுலையும் அறிவேன், நீ சொல்லக்கூடிய அந்த சபையும் எனக்கு தெரியும், நாங்க எல்லாரும் இயேசு கிறிஸ்துவனுடைய சபையினுடைய அங்கத்தினரா இருக்கிறோம், அதனால நான் என் பேர் பரலோகத்தில் எழுதி இருக்கின்றதுக்கு நிச்சயம் உத்தரவாதம் இந்த சபை ஒரு நாளுமே கொடுக்கவே இல்லை. அவன் கிரியைக்கு தக்கதான பலனை பெறுவீர்கள் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப நாம சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஏன்னா நாம பாவத்துக்கு இனிமே ஊழியம் செய்யக்கூடாது அப்படின்னா ரோமருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவருடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்களானீர்கள். அப்ப தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படிக்கு அவரோடு கூட ஒரே ஆவியாய் இருக்கிறோம். அப்ப அதுல நாம சரீரத்துல நாம் இந்த பூமியில இருக்கிறவர்களாய் இருந்தாலும் நாம் ஆவியில கிறிஸ்துவனுடைய ஒரே ஆவியோடு கூட நாம் இருக்கிறோம். அதனால நான் பார்க்கிற பார்வையில பரிசுத்தம் இருக்கும் பட்சத்துல நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கறது நான் பார்க்கிற பார்வையில அற்புதம் நடக்கணும், நான் பேசுற பேச்சுல அதிசயம் நடக்கணும், நான் செய்யக்கூடிய ஜெபத்துல வல்லமை பெறப்படணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நாம பாக்குறோம். ஆனா இவைகளை காட்டிலும் தேவனுடைய வல்லமை புறப்பட்டு வருவது அப்படின்னா நம்மளுடைய பார்வைகளையும் செயல்பாடுகளையும் தேவனுக்கு அடுத்த அந்த ஒரே ஆவியாய் இருக்கக்கூடிய அந்த தேவனுக்கு என்று கனி கொடுக்கக்கூடிய கிறிஸ்துவின் சரீரமாய் நாம் வெளிப்படுகிற பொழுதுதான் நாம் கிறிஸ்துவின் சபையில அங்கத்தினராய் இருப்பதற்கு தகுதி உடையவர்களாய் இருக்கிறோம். அதனாலதான் 1 பேதுரு 5:8 வாசிப்போமே. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். அதனாலதான் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய், என் பேர் பரலோகத்தில் எழுதியிருக்கா, புழுதியில எழுதியிருக்கதா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நான் பின்மாறி போகிற சமயத்துல, பின்தங்கி போகக்கூடிய எல்லா சந்தர்ப்பத்திலையுமே அந்த நம்மளுடைய ஆவி எங்க போய்க்கிறோம் அப்படின்னா, ஒண்ணு மண்ணோடு மண்ணாய் ஒட்டி கொள்ளக்கூடியதா இருக்கும், பரலோகத்துல ஒட்டி கொள்ளுகிறதா இருக்கணும். 2ல எங்க இருக்குங்கிறத தீர்மானிக்க வேண்டிய தெளிந்த புத்தி உள்ளவர்களாகவும் விழித்திருக்க வேண்டியவர்களாகவும் இருக்க வேண்டிய கட்டாயம் நமக்குள்ளார இருக்கிறது. ரோமர் 8:1. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ஆமென். நாம இனிமே நடக்க வேண்டிய பாதையை நாம நிர்ணயிப்போம். மாம்சத்தின்படி நடக்கிறவர்களா இருக்கிறோமா, ஆவியின்படி நடக்கிறவர்களா இருக்கிறோமா அப்படிங்கிறத நாம சொல்லிட்டோம் அப்படின்னா, மாம்சத்தின்படி நடந்தா ஆக்கினை தீர்ப்பு உண்டு, வாங்கிக்கிறதுக்கு தயாராகிக்குவோம். ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 33-34 வசனத்தை வாசிப்போமே. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ஆமென்.
அப்போ அந்த வேண்டுதல் செய்யக்கூடிய தேவனுக்கு முன்பாக நாம் நிற்கிற பொழுது நமக்காக ஒவ்வொரு தடவையும் வேண்டுதல் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க பரலோகத்துல சேரக்கூடியதா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் வேண்டுதல் செய்கிறது. இப்ப நம்மளுடைய தப்பிதங்கள் ஒவ்வொரு சமயத்துல இருக்கிறப்போ அந்த வேண்டுதலுக்கு விரோதமாய் போகக்கூடியதா இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 10-11 வாசிப்போமே. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளுண்டு போனான். மரணம் நேரிடுகிறதாய் இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஜெயிக்கிறது சாமானியமான விஷயம் இல்ல. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் தங்கள் ஜீவனை பாராமல் ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தை, ஏன்னா நம்மளுடைய உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த ஆட்டுக்குட்டின்னு சொல்லி யோவான் 1:29 சொல்லுகிறது. 1:36 சொல்றது இவரே தேவ ஆட்டுக்குட்டி, இவருக்கு பின்னாடி போங்கன்ற மாதிரி யோவான் சொல்லக்கூடிய விதத்துல நமக்கு சொல்லக்கூடியதா இருக்கிறது. 1 பேதுரு 1:19 நாம வாசித்தோம்னா குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியானவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால மீட்கப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய சமூகத்துக்குள்ளார நம்மை கொண்டு போய் சேர்க்கக்கூடியது. இரவும் பகலுமாய், கொஞ்ச நேரம் இல்லப்பா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்மளை குற்றப்படுத்தக்கூடிய பிசாசு எந்த நேரத்துல எல்லாம் குற்றப்படுத்துதுன்னா இரவும் பகலும், எப்ப எந்த நேரமா இருந்தாலும் 24/7 அதனுடைய வேலை என்னன்னா நம்மளை பத்தி குற்றம் சமத்துறது தான் வேலையே. அதனால எந்த நேரமா இருந்தாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும் சரி, எந்த நபரா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலயுமே நாம் எப்படி நடக்கணும் அப்படின்னா, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அப்ப சாட்சியினுடைய வசனத்தினால ஜெயிக்கிறது அப்படின்னா, சாட்சி பகரக்கூடிய விதத்துல நம்மளுடைய வாழ்க்கை இருக்கணும்னா முதல்ல வசனம் தெரிஞ்சிருக்கணும். அந்த வசனத்துக்குரிய சாட்சி நமங்களுடைய செயல்பாடுல இருக்கணும். அப்ப நாம டெய்லி பைபிள் படிக்கிறத மாத்திரம் இல்ல, அந்த பைபிளை அப்பியாசம் பண்ணுகிறவர்களாய், அந்த வசனத்தை எல்லாத்தையுமே அப்பியாசம் பண்ணுகிறவர்களாய் இருக்கும் பட்சத்துல வெளிப்படுத்துற விசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசி. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இப்போ நம்மளைய சும்மா சாதாரணமா அந்த ஒரு ஓரத்துல நிக்கிறவர்களை கொண்டு நிறுத்தணும்ன்றது தேவன் விருப்பப்படவே இல்லை. கொண்டு போய் நிறுத்தணும்னா ராஜாவா தான் நிறுத்துவார், ஆசாரியாரா தான் நிறுத்துவார், தேவனுடைய பிள்ளைகளா தான் கொண்டு போய் நிறுத்துவார். நாம ஏதோ அவருடைய ஊழியக்காரர்களாகவும் அடிமைகளாகவும், ஏன்னா கெட்ட குமாரன் ஊதாரி மைந்தனாய் தெரிந்த பொழுது தன்னுடைய சொத்து ஆஸ்தி எல்லாத்தையுமே இளைய குமாரனாய் இருந்தவன் கெட்ட குமாரனா மாறி ஊதாரி மைந்தனா மாறி திரும்ப அவனுடைய மனமாற்றம் வந்ததுக்கு அப்புறமேட்டு திரும்ப உள்ளார வர்றப்ப ஊழியக்காரன் என்றும் நான் என்னப்பட தகுதியற்றவன் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய சமூகத்துல விழுந்தாலும் அவனுக்கு வஸ்திரமும் மோதிரமும் பாதரட்சையும் வழங்குகிறவராய் இருக்கிறார். அதிகாரமும் ஆளுகையும் அவனுக்குரிய பரிசுத்தமும் எல்லாத்தையுமே சேர்த்து திரும்ப கொடுக்கிறவர்களாய் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் அந்த கதையவே தேவன் சொல்லி கொடுத்தவராய் இருக்கிறார். இப்போ நமக்கு எல்லாத்தையுமே திரும்ப கொடுக்கிறவரு ஏதோ அற்பமும் சொற்பமா நான் ஏதோ போய் பரலோகத்துல ஒரு மூலையில போய் உட்கார்ந்துக்கிறேன், அதுக்கெல்லாம் இடமே இல்லை. நாம போய் உட்கார்றோம் அப்படின்னா பிதாவினுடைய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களாகவும் மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருக்கக்கூடிய விதத்துலதான் அவர் நம்மை நிறுத்துகிறவராய் இருக்கிறார். அதனாலதான் ரோமர் 10:9 என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ஆமென்.
அப்ப இருதயத்துல விசுவசிக்கிறவன் மாத்திரம் ரசிக்கப்படுவாய் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லவே இல்லை. உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா நல்ல பைபிள் ஆன்லைன் ஸ்டடியில மட்டும் கலந்துக்கிறது மாத்திரம் உங்களுடைய விசுவாசத்தினுடைய செயல்பாடு அல்ல. அதையும் தாண்டி நீங்க வாயினால அறிக்கையிட்டு எல்லா இடத்துலயுமே தேவனுக்கு சாட்சியாய் நிற்கிறவர்களாய் மாறுகிற பொழுதுதான் நாம் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அதனால யாத்ராகமத்தினுடைய புத்தகம் 15வது அதிகாரம் 26வது வசனம், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். ஆமென். நாம பல சமயங்கள்ல நானே உன் பரிகாரியான கர்த்தர்ன்ற வசனம் நமக்கு நல்லாவே தெரியும். பரிகாரியான கர்த்தர் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு அப்படின்னு நல்லாவே தெரியும். ஆனா அவர் பரிகாரியா மாறுறதற்கு நியமங்கள் யாவையும் கை கொண்டால், அப்ப நமக்கு புதிய ஏற்பாட்டுல இருக்கக்கூடிய நியமங்கள் எல்லாவற்றையுமே கை கொண்டால், ஆவியினுடைய கனியை அத்தனையுமே நாம கை கொண்டால் மாத்திரமே தேவன் நமக்கு பரிகாரியான கர்த்தரா இருக்கிறார். ஏதோ கொஞ்சம் நான் ட்ரை பண்ணிருக்கிறேன் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வசனம் அப்படி சொல்லவே இல்லை. நீங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்கறதும் கவனமா கேட்கணும். பார்வைக்கு செம்மையானதை செய்து அதுக்கு அடுத்தது அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து நியமங்கள் யாவையும் கை கொண்டால் அப்படின்றப்பதான் நானே உன் பரிகாரியான கர்த்தர்ன்றது அவர் நிக்கிறவராய் இருக்கிறார். ஏன்னா அவருடைய தழும்புகளால நாம சுகமாய் இருக்கிறோம். அவருடைய காயங்கள்னால நாம கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அதனால நம்மளுடைய எல்லா செயல்பாடையுமே ஆவிக்குரியதா இருக்குதா மாம்சத்துக்குரியதா இருக்குதான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் சீர்பொருந்தி பார்க்கிற பொழுது நம்மளுடைய பேர் பரலோகத்துல எழுதப்பட்டிருக்கிறதா புழுதியில எழுதப்பட்டிருக்கிறதான்னு சொல்லி நிதானிக்கிறவர்களா இருக்கிறோம். எபிரேயர் 3:1. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். ஆமென். அதனால நீங்க கவனிச்சு பார்க்க வேண்டியது யாரையும் இல்ல, எந்த மூப்பர்களையும் இல்ல, போதிக்கிறவங்களையும் அல்லவே இல்ல. நீங்க கவனிச்சு பார்க்க வேண்டியது இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே. அவருடைய பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாய் மாற நம்மை நாமே இந்த ஜெபத்தோடு கூட நாம் ஒப்பு கொடுப்போமே. மகா இரக்கமும் கனமும் பொருந்திய எங்கள் பரமநேசரே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உம்முடைய பரிசுத்தம் மிகுந்த நாமத்தினாலே நாங்கள் இந்த நாளிலே கேட்ட சத்தியத்தின்படி எங்களுடைய பெயர் எந்த இடத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து நிச்சயித்தவர்களாய் இருக்க தேவரீர் நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இதோ உம்முடைய நாமத்தினாலே உங்களுடைய பெயர்கள் எல்லாமே பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை குறித்து சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லப்பட்டதன்படியே எங்களுடைய பெயர்கள் பரலோகத்திலே எழுதப்பட்டதாய் இருக்கிறது. அபிகாயல், நாபால் இவர்களுடைய காரியங்கள்ல நாம் கேட்டதன்படியே நாங்கள் தேவனுடைய சத்தியத்தை தீர்க்கமாய் அறிந்தவர்களாய் முன்கூட்டியே அந்த காரியங்களை எல்லாவற்றையுமே நாங்கள் அறிவிக்கிறவர்களாய் இருக்கக்கூடிய விதத்திலே தேவரீர் எங்களுடைய சிந்தைகளை ஆளுகை செய்வீராக ராஜா. எங்களுடைய ஜீவ ஆத்மாவாய் நாங்கள் இராதபடிக்கு உயிர்ப்பிக்கக்கூடிய ஆவி உள்ளவர்களாயும் இதோ ஆவிக்குரிய சரீரத்தை உடையவர்களாகவும் இருக்க தேவரீர் நீர் எங்களை பாதுகாத்து எங்களுடைய ஆவிக்குரிய செய்கைகளினாலே சரீரத்தின் செய்கைகளை அழிப்பிக்கக்கூடிய விதத்திலே தேவ கிருபை கொண்டு வருவதாக ராஜா. அதனால நாங்கள் வழியிலே சீர்பொருந்தினவர்களாய் இருக்கவும் தேவனுடைய வழியிலே நடக்கிறவர்களாய் இருக்கவும், ஏனென்றால் நீர் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்தை விசுவசிக்கக்கூடிய வேறு பெருந்த சபையாய் எங்களை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இதோ நீர் வருகிற பொழுது நாங்கள் கற்புள்ள கன்னிகையாகவும் ஞானமுள்ளவர்களாகவும் விவேகமுள்ளவர்களாகவும் இருக்க தேவரீர் நீரே எங்களை ஆசிர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளும் வழி நடத்தும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.